மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கடலுக்கு அடியில் இருக்க வேண்டிய அரிய வகை முத்து சிப்பிகளும் படிமங்களும் நிலப்பரப்பில் கண்டறியப்பட்டுள்ளன. 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி கடலாக இருந்திருக்கலாம் என்ற அதிரடி தகவலை மத்திய விலங்கியல் ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தின் கடற்கரையோர கிராமங்களான பட்டினமருதூர் மற்றும் பனையூர் பகுதிகளில் கடந்த 2023ஆம் ஆண்டு பெய்த கனமழை ஒரு மிகப்பெரிய வரலாற்று ரகசியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. மழையினால் ஏற்பட்ட மண் அரிப்பிற்கு பின் இந்த பகுதிகளில் பழமையான முதுமக்கள் தாழிகள், செவ்வக வடிவ கிணறுகள் மற்றும் பண்டைய கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து தொல்லியல் ஆர்வலர்கள் அளித்த கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் விடுத்த அழைப்பின் பேரில் கொல்கத்தாவைச் சேர்ந்த மத்திய விலங்கியல் மற்றும் புவியியல் ஆய்வு மைய விஞ்ஞானிகள் தற்போது தீவிர கள ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அதிகாரிகள் தேபாஸ்ரீ, சந்திரன், தோலாராய் ஆகியோர் அடங்கிய குழுவினர் மேற்கொண்ட ஆய்வில் தற்போதைய கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலப்பரப்பில் அரிய வகை முத்து சிப்பிகளும் கடல்வாழ் உயிரினங்களின் படிமங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிலப்பரப்பு கடல் பகுதியாக இருந்திருக்கிறது. இங்கு கிடைத்துள்ள முத்து சிப்பிகள் மற்றும் பாறை படிமங்கள் இதற்கு சான்றாக உள்ளன. இந்த பகுதி மிகச்சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. நிலப்பரப்பில் மட்டுமல்லாது கடலுக்கு அடியிலும் ஆய்வு மேற்கொண்டால் குமரிகண்டம் மற்றும் பாண்டியர் காலத்து மறைக்கப்பட்ட பல வரலாற்று உண்மைகள் வெளிவரும் என தெரிவித்துள்ளனர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் சுதாகர் மற்றும் ஆர்வலர் ராஜேஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வானது தமிழகத்தின் கடல்சார் வணிக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே நாங்க ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்குது. இங்க நாங்க ஆராய்ச்சி பண்ணதுல இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்வெர்டிபிரேட் சாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. இது ஒரு 10,000 12,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கடலா இருந்த இடம். இந்த இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாக்குறதுக்கு. இதை நிறைய சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே இந்த கடல் சிப்பி இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ள சாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. மேபி ஒரு 12,000 வருஷம் வயசு உள்ள ஒரு சங்கு எல்லாமே இருக்குது. இதை ஃபர்தரா ஸ்டடி பண்ணி இதோட ஃபார்மேஷன், இதோட கெமிக்கல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாமே நம்ம இதை ஸ்டடி பண்ணலாம். இது உண்மையிலேயே ஒரு பாதுகாக்க பண்ண வேண்டிய ஒரு பழைய ஹிஸ்டரி ஒன்று இங்கே புதைஞ்சு இருக்குது. இந்த பகுதியை ரொம்ப பாதுகாக்கப்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு. அது நம்ம ஏரியாவில் இருக்குது. இதை ஒரு கவர்மெண்ட் இது அழிஞ்சு போகாமல் பாதுகாத்து வச்சாச்சுன்னா, இதில் நிறைய வரலாற்று ஆணவங்கள் இதில் இருக்குது. அந்த 12,000 வருஷமாக கிளைமேட் எப்படி இருந்தது, என்ன நடந்தது, இது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாறை ஓடுகள், பாறை அடுக்குகள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.